ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.17. எஃப் ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கான சார்பு, மேலும் அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5 என வரையறுக்கப்படுகிறது. a, 4 மற்றும் 1, b என கொடுக்கப்பட்டால் a மற்றும் bயின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போது இந்த மாதிரி ஜோடியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 300, செகண்ட் கொடுத்துருக்கிறது நிழலுறு. சரியா? ஸோ ஏங்கிற ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் 300 இருக்கும்போது எனக்கு நிழலுறு ஆன்சர் 4ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி 300 1ன்னு போடும்போது எனக்கு நிழலுறு பின்னு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸு 3x அதாவது எக்ஸுக்கு நான் ஒரு மதிப்பு கொடுத்தேன்னா எனக்கு 3x - 5க்கு இந்த எக்ஸை நான் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ எஃப்ங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளது 300, செகண்ட் உள்ளது நிழலுறு. இது நிழலுறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a, 4 அப்படின்னா அப்போ ஏயோட நிழலுறு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்னன்னா 4 அப்படின்றது. சரியா? ஸோ எஃப்க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக நான் இப்போ ஏன்னு போட போகிறேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? இது ஃபுல்லாக சேர்த்து என்ன கிடைக்கணும் அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஏன்னு நான் போடும்போது எனக்கு என்ன கிடைக்கணும்? 4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கணும். சரியா? ஸோ எஃப் ஆஃப் ஏ, எக்ஸுக்கு பதிலாக நான் இப்போ ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? 3a - 5ஓட வேல்யூ என்னவா? 4. ஸோ அதுலேருந்து நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கிறேன்னா அந்த -5 நான் அந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ 3a = எனக்கு என்ன கிடைக்கும்? 4 + 5ன்னு கிடைக்கும். ஸோ 9. அப்போ a = 9/3. 1 3 is 3, 3 3 is 9. ஸோ எனக்கு 3 தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ ஏவோட ஆன்சர் 3. சரியா? அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். ஏயின் நிழலுறு 3இன் நிழலுறு 4 அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1, b. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப், அதாவது 1ஓட நிழலுறு தான் பிங்கிறது. சரியா? அப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கணும்? b அப்படின்னு கிடைக்கணும். சரியா? இப்போ எஃப் ஆஃப் 1ன்னா நான் எஃப்க்கு பதிலாக என்ன போடணும்? 1 போடணும். சரியா? எஃப்க்கு பதிலாக நான் 1 போட்டேன்னா 3 × 1 - 5 = b. அப்போ 3 - 5 = b அப்படின்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு -2 ஆன்சர் வரும். ஸோ பியோட ஆன்சர் -2. அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதிக்கலாம்? 1இன் நிழலுறு -2, இங்கே 3இன் நிழலுறு 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆன்சர்னு போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த கணக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.